இன்னைக்கு நம்ம யார் கூட ரூம் மேட்ச் போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 குட்டி பசங்க கூட தான் ஒரு ரூம் மேட்ச் போட்டிருப்போம். அதுவும் பாருங்களேன், குட்டி பசங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு 13 இல்லைன்னா ஒரு 11 வயசு இருக்கும் 2 பேருக்குமே. ஆனால் இவங்க 2 பேர் அடிக்கிற ஒன் டாப்புக்கும் இவங்க சொல்ற வயசுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள போட்டு புரட்டி எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா பார்த்தாவே நல்லா தெரியும். நானே தேவையில்லாத இடத்துல கட் பண்ணி விட்டுட்டேன், அதனால நீங்க யாருமே ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க நண்பா. இப்போ நம்மள ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஒரு தரமான ஒன் டாப் படிச்சு படுக்க போட்டிருப்பாங்க. சரி, அடுத்த ரவுண்டாவது நான் படிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். எப்படி இந்த மேட்ச் நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண கேம் பிளே வந்து அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேம் பிளே பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. அதே மாதிரி இவங்க 2 பேர் கரெக்டா பிளான் பண்ணி நம்மள அடிச்சு தூக்கி இருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் ஒருத்தர் விட்டுட்டு ஷார்ட் ரேஞ்சில் ஒருத்தர் ஏறி இருப்பாரு. இப்போ நான் இந்த இடத்துல அவருக்கு ஒன் டாப் படிப்பேன், ஆனால் சாக்க மாட்டாரு. என்னடான்னு பார்த்தா பக்கா இருக்கு. சரி, பக் எதனால வருதுன்னு பார்த்தா நம்மளுக்கு டவர் கிடைக்கல. நானே எப்பனா ஒரு டைம் தான் ஒன் டாப் படிப்பேன். அந்த ஒன் டாப் இந்த மாதிரி பக் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இந்த இடத்துல பார்த்தா கரெக்டா வாட்டமா ஒருத்தர் அடிச்சு டவுன் பண்ணிடுவேன். அதுக்குள்ள அவர் ரிவ்யூ பண்றதுக்குள்ள நம்ம கில்ல கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நானும் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு நான் இதை தான் சொல்றேன், நீங்க ரூம் மேட்ச்ல ஒருத்தர் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இல்லனா அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிடுவாங்க. இந்த ரவுண்ட்ல அவர் கண்டிப்பா டென்ஷனா இருப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நானும் அடிக்கிறேன், அவரும் அடிக்கிற ஒன் டாப் அடிக்க முடியல. அதுக்கப்புறம் நான் அடிச்சிருப்பேன், அப்போ கூட அவர் லேட்டா தான் செத்துருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிபிள் லைன் போயிடுச்சு. சரி, எப்படி அந்த ஒரு ரவுண்ட் நம்ம வின் பண்ணிட்டோம். இந்த டவர் கிடைக்காத இந்த ஜியோ சிம் வச்சு இன்னும் 7 ரவுண்ட் எப்படி வின் பண்ண போறோம் அப்படின்னு எனக்கே தெரியல. கண்டிப்பா உங்களுக்கு இதே மாதிரி டவர் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அவர் கரெக்டா எகிரும்போது நம்ம ஒரு ஒன் டாப் அடிச்சிருப்போம், ஆனா அவர் செத்துருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து ஒரு டெசர்ட்ல வாங்கிடுவாரு. சரி, அப்படியே டவுன் பண்ணிட்டு கில்ல கிளியர் பண்ணிட்டு வந்து பார்த்தா அவர் ஓப்பன்ல மெடிக்கேட் போட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்குமே தலையில அடிச்சு படுக்க போட்டுருப்பேன். இப்போ நான் ஒரு ஒன் டாப் அடிச்சது மிக மிக தவறுன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மெடிக்கேட் போடும்போது நான் அடிச்சது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் சொல்ல முடியும். இதே மாதிரி நிறைய பேர் நம்மளோட வீடியோ பாக்குறீங்க, ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. இதுவே பெரிய தப்புன்னே சொல்லலாம். அதனால மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க நண்பா. இந்த ரவுண்ட்ல நான் ரஷ் பண்ணி போகும்போது கரெக்டா ஒருத்தர் மட்டும் தான் வந்திருப்பாரு. சரி, நான் உட்காந்து அவர் ஒன் டாப் அடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து பேக்கப் கொடுத்துறவர் அவர் நம்மள அடிச்சிருப்பாரு. கரெக்டா எப்படி பிளான் போட்டு அடிக்க முடியுமோ அதே மாதிரி நம்மள அடிச்சு தூக்கி இருப்பாங்க. சரி, இதுக்கு மேல ரஷ் பண்ணி ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேக் அடிக்க ஆரம்பிச்சேன். என்னடா சின்ன பசங்க கிட்ட போய் பேக் அடிச்சு ப்ளே பண்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. அவங்க 2 பேர் சின்ன பசங்க மாதிரி அடிச்சா கூட பரவாயில்ல, பெரிய பசங்க மாதிரி அடிக்கிறானோ. அதுக்காக தான் நான் பேக் அடிச்சு இப்போ ஒருத்தனை காலி பண்ணேன். இப்போ அதுக்குள்ள அந்த எனிமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, போயிட்டு ரவுண்டுக்குள்ள போட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்காரு. நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ரவுண்டுக்குள்ள போட்டு உட்காந்து பார்த்தா ஏதோ பெனல் யூஸ் பண்ணிட்டு வராரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா அவருக்கும் ட்ரிபிள் லைன் போயிருக்கு. அதுக்கப்புறம் நாம அவர் அடிச்சு படுக்க போட்டாச்சு. இப்போ நம்ம கேமுக்குள்ள இந்த டவர்ன்ற ஒரு பிரச்சனை மட்டும் இல்லைன்னா நம்ம மட்டும் ஸ்மூத்தா ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இந்த கரீனா காரனுக்கு அது புரிய மாட்டேங்குது. சரி, பார்த்தலாம் விட்டுருங்க. இந்த ரவுண்ட்ல என்னோட ஹேக்கர் கேம் பிளே நீங்க பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெசர்ட்டுக்கு இல்ல லாங் ரேஞ்சில இருந்து ஒருத்தர் நம்ம ஒன் டாப் அடிச்சு படுக்க போட்டோம். இப்போ அவர் ரிவ்யூ பண்ண தான் போறாரு அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட போயிருப்பேன். கரெக்டா அதே நேரத்துக்கு அவரு வெளியே வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்குமே தலையில அடிச்சு படுக்க போட்டாச்சு. ஏதோ அப்பப்ப இந்த மாதிரி ஹேக்கர் செட் கேம் பிளே பண்றதை பார்த்துட்டு நீங்க என்ன பேனலிஸ்ட்னு சொல்லிடாதீங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, 2 பேருமே கிட்ட ஷார்ட்ல ரஷ் பண்ணி வந்து நம்மள காதுலயே அடிச்சு படுக்க போட்டு போடா தம்பி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இதுக்கப்புறம் இவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, ரஷ் பண்ணா மட்டும் தான் இவனை அடிக்க முடியும், அதுக்கப்புறம் பேக்கப்லாம் கொடுத்து அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பிளான் பண்ணி இப்போ 2 பேருமே ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் வேற எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த இடத்துல எந்த இடத்துல ஆட்டம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா இப்போ ஒருத்தனும் டெஸ்ட்ரிக்ல வச்சு ஒன் டாப் அடிச்சு விட்டுருவேன். இவன் அடிச்சதுக்கு அப்புறம் கூட அவன் கிட்டியா வரல. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சுக்கு போய் கவர் எடுத்து நம்மள அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட இருந்திருக்கான். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா அவன் வர மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு குளோல் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஓப்பன்ல வர ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்மளோட ராஜதந்திரங்கள் பயன்படுத்தி உட்காந்து எப்படியோ ஒன் டாப் அடிச்சு இந்த ரவுண்ட் நம்ம வின் பண்ணிருப்போம். இதோட நம்ம 5 ரவுண்ட் வின் பண்ணிட்டோம். இன்னும் 3 ரவுண்ட் வின் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு மெப்பாசில இந்த ரவுண்ட்ல நான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். லாங் ரேஞ்சிலே ப்ளே பண்ணிட்டு இருந்த எனிமி டக்குன்னு நம்ம கிட்ட ஷார்ட் ரேஞ்சில் ஏறி ப்ளே பண்ணிட்டு இருப்பான். அப்போ எனக்கு லைட்டா பயம் வந்துருச்சு, அவன் நம்மள அடிக்க போறான் அப்படின்னு. சரி, என்ன ஆனாலும் நாமளும் ஷார்ட் ரேஞ்சில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஷார்ட் கன் எடுக்கலாம்னு பார்ப்போம். அதுக்குள்ள நம்மள அடிச்சு போட்டுருவான். சரி, இதெல்லாம் விடுங்க. அடுத்த ரவுண்ட்ல என்னோட கேம் பிளே எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்க. நீங்க அந்த கேம் பிளே பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணாலும் பண்ணிடுவீங்க. இந்த ரவுண்ட்ல ஒரு எனிமி கிட்ட ஃபைட்டிங் எடுக்கும்போது இன்னொரு எனிமி வந்து நம்மளுக்கு ஃபுல் டேமேஜ் பண்ணி விட்டுருவான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் மெடிக்கெட் கூட போடாம ஷார்ட் ரேஞ்சுக்கு போகும்போது கரெக்டா தலையிலே வந்து வாங்கிக்குவான். சரி, இவன் தான் தெரியாம வந்து வாங்கிட்டான் அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தன் தெரிஞ்சே வந்து தலையில வாங்கிடுவான். அப்படியே அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த ரவுண்ட் ஈஸியா முடிச்சிருப்பேன். இருங்க வெயிட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்கு. நீங்களே பாருங்க, நான் மொத்தமா இப்போ 6 ரவுண்ட் வின் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஒரு ரவுண்ட் மேலே ஏற மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்ட்ல அவங்க 2 பேருமே பிளான் பண்ணி ஒருத்தர் பேக்கப் போயிட்டு இன்னொருத்தர் ரஷ் பண்ணலாம்னு முன்னாடி வந்திருப்பாரு. நான் அதெல்லாம் கவனிக்காம ரஷ் பண்ண ஒரு மட்டும் ஜம்ப் பண்ணி ஒரு ஒன் டாப் அடிச்சு படுக்க போட்டுட்டேன். நான் அடிச்ச அதே நேரத்துக்கு அவரும் குளோல் போட்டு ரஷ் பண்ணி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நான் அடிக்க ட்ரை பண்ண அடிக்க முடியல. அதுக்கப்புறம் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இருந்தேன். சரி, இதுக்கு மேல 1v1 தானே போயிட்டு இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்மூத்தா ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல பாருங்க, அவர் ஜம்ப் பண்ணி வரும்போது ஷார்ட் கன் வச்சு தரமான ஒரு ஒன் டாப் அடிச்சிருப்பேன். ஆனா சாக மாட்டாரு. என்னன்னு பார்த்தா பக் ஆயிடுச்சு. இப்போ இதுவே அவர் அடிக்கும்போது பாருங்க கரெக்டா நம்ம தலையிலே வந்திருக்கோம், நான் செத்து போயிருப்பேன். அட பாவிக்கலாம், இந்த கேம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அவன் அடிச்சா நான் செத்துறேன், நான் அடிச்சா அவன் சாக மாட்டான், என்னடா இது. சரி, இதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் ப்ளே பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சுக்குள்ள வந்துட்டேன். இந்த ரவுண்ட்ல பாருங்க நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தரமான ஷாட்டை என்னை அடிச்சு படுக்க போட்டிருப்பாங்க. அதுவும் எப்படி அடிச்சாரு அப்படின்றது எனக்கு இது வரைக்குமே தெரியல. அவர் நம்மள அடிச்சுட்டு பேக் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் யதார்த்தமா ரஷ் பண்ணுவோம். அவர் டக்கு நம்மள வெயிட் பண்ணி அடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி இவங்க அடிக்கும்போது தான் எனக்கு ஒரு டவுட் வருது, இவங்க சின்ன பசங்களா இல்ல சின்ன பசங்க மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. இப்போ ஒரு வழியா 6 ரவுண்ட் வந்துட்டாங்க. சரி இந்த ரவுண்ட்ல தான் நம்ம அடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு போராட்டி ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நம்ம தம்பிங்க 2 பேரும் ஒரு தரமான மூவ்மெண்ட் கொடுத்து ஈஸியா நம்மள ரவுண்ட் அப் பண்ணி நம்மள அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேர் இந்த சின்ன வயசுல இப்படி கேம் ப்ளே பண்றாங்க. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ் போயிடுச்சுன்னா இன்னும் பயங்கரமான பிளேயரா மாறி வருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இப்போ லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டேன். இந்த லாஸ்ட் ரவுண்டு கூட என்னால அடிக்க முடியாது. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. அதுக்கப்புறம் நமக்கு தலையிலே அடிச்சு வீட்டுக்கு போட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தி விட்டுட்டான். சரி இப்போ உங்கள யாருக்காவது இந்த குட்டி பசங்க ப்ளே பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ கமெண்ட் பாக்ஸ்ல இந்த ரெட் கலர் அட்ரஸ் தெரிவிக்க விட்டு போங்க. அவங்களே பார்த்து கொஞ்சம் ஹாப்பினஸா இருக்கட்டும்.